அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 16 தராவி தொழுகைகளை நிறைவு செய்திருக்கின்றோம். 15 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் எஞ்சியிருக்கக்கூடிய ரமலானுடைய தராவி தொழுகைகளையும் மீதமுண்டான நோன்புகளை நோற்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. அதிலும் குறிப்பாக இன்று சூரத்துல் கசஸ் என்று சொல்லக்கூடிய வரலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், சூரத்துல் அன்கபூத் சிலந்தி பூச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், சூரத்துல் ரோம் நாட்டை மையமாக கொண்டு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தினுடைய பெயரை வைத்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். ஆக இன்றுடன் 20 ஜுசுகள், 20 ஜுசுகளையும் தாண்டி 20 ஜுசுகள் இன்றுடன் ஓதி முடித்திருக்கின்றோம். 30 ஜுசுகள் 20 ஜுசுகள் முடிந்து விட்டது என்று சொன்னால் மீதம் எத்தனை ஜுசுகள் என்று கேட்டால், திடீர் என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். அது நாமே அதனுடைய பதிலையும் சொல்லி மீதி 9 ஜுசுகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 9 ஜுசுகளையும் முழுமையான முறையில் ஓதி முடிப்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. இன்று பெரிய 16 அன்று யார் தராவிய தொழுகையில் இமாம் ஜமாத்தோடு தொழுதார்களோ 20 ரக்காத்துகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கம் செல்வதற்கு உண்டான மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்பதாக அந்த அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் எல்லாம் முழுமையான முறையில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று சுவனம் செல்லக்கூடிய நர்பாகியம் பெற்ற பாக்கியசாலிகளா அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நம் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஒரு கிராமத்து சஹாபி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க, வந்து போய் தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் மர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டு, ரஹ்மத் செய்யி, வலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கும் உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் காட்டு, வலா அபதன், வேற யாருக்கும் என்ன செய்யறாத, இரக்கம் காட்டிராத துவா செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? எனக்கு இரக்கம் காட்டு, உன்னுடைய தூதருக்கு இரக்கம் காட்டு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேற யாருக்குமே இரக்கம் காட்டிராத யா அல்லாஹ் அப்படின்னு ஒரே போடு போட்டாங்க. சஹாபியை கூப்பிட்டு, என்னப்பா துவா செஞ்ச? யார ரசூலுல்லாஹ், நான் இப்படி துவா செஞ்சேன், எனக்கு இரக்கம் காட்டு, உங்களுக்கு இரக்கம் காட்ட சொன்னேன், வேற யாருக்கு இரக்கம் காட்ட வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ஒண்ணு. அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லாதப்பா. துவா கேட்பது என்பது அல்லாஹ் ஒரு ஒழுங்குமுறை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றான். முதல்ல துவாவினுடைய ஆரம்பத்தில் என்ன கேட்கணும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய புகழை பற்றி என்ன செய்யணும்? துஆல கேட்கணும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, நீங்க என்னோட மீது ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் என்று சொல்லி என்னுடைய ஸலவாத் சொல்லிட்டு உடனே உங்களுக்கு கேட்காதீங்க, இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா உங்களுக்கு கேளுங்க. நம்மளாம் என்ன கேட்போம்? யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இது கொடு என்று தனக்கு மட்டும் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்று சொன்னால் பிறருக்காக நாம் செய்யக்கூடிய துவா அல்லாஹ் உடனே கபூல் செய்யுமா. ஏன் தெரியுமா? மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்றானா, என்னுடைய மலக்குமார்களே, என்னுடைய அடியானுக்கு பாருங்க, அவனுக்கே 1008 தேவைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி யா அல்லாஹ் இவர்களுக்கு இந்த தேவை இருக்கியா அல்லாஹ், அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்துறியா அல்லாஹ், அவன் கஷ்டப்படுறாங்க அல்லாஹ், கஷ்டத்தை போக்கிறியா அல்லாஹ், அவங்க அந்த சிரமத்தில் இருக்கிறாங்க, சிரமத்தை போக்கிறியா அல்லாஹ். ஒவ்வொருத்தவங்களுடைய தேவைகளை சொல்லி நாம் அவர்களுக்காக வேண்டி கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? இவனுக்கே பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல தேவைகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இவன் அடுத்தவர்களாக கேட்கிறான்ல, அடுத்தவர்கள் தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான், நம்முடைய தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்பதாக அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் துவா செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறையை வழிமுறை கற்றுத்தர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்வதற்கு முன்பு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் புகழும், அடுத்து ரசூலுல்லாஹ் மீது ஸலாம் சொல்லணும், அடுத்து எல்லாருக்காக கேட்கணும். நமக்காக வேண்டி கடைசியை கேட்டு முடிச்சுட்டு மீண்டும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த துஆவை முடிக்க வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லாத, அல்லாஹ்வை புகழாத
நாம் கேட்கக்கூடிய எந்த துவாவையும் நம்முடைய தலைக்கு மேல் அல்லாஹ்விடத்தில் உயர செல்லாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க. இப்படி நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்படி நாம நிறைய துவா செஞ்சிருப்போம், ஆனா எதுவுமே நடக்கலன்னு கவலைப்பட்டிருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த முறையில் துவா செய்ய வேண்டும் என்ற வழிமுறை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, ஒரு மஸ்ஜித் நபவியில தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேகமா தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் உள்ள நுழையும் போது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடுறாங்க? அபூ சயீதில் அந்த சையாலா, அபூ சயீதில் யாலா, அபூ சயீதில் யாலா என்று 3 தடவை கூப்பிடுறாங்க. 3 தடவை கூப்பிட்டுமே அந்த சஹாபி வரல. இப்ப தொழுகையை முடிச்சுட்டு இருந்த சஹாபி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. யா அபா சயீது, நான் கூப்பிட்டது உன் காதுல உள்வலையாப்பா? நான் கூப்பிட்டது உன் காதுல உள்வலையான்னு கேட்கறாங்க. ஆமாம் ரசூலுல்லாஹ், நீங்க கூப்பிட்டது என் காதுல விழுந்துச்சு, இருந்தாலும் தொழுதுகிட்டு இருந்தேன் ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே, நீ அபா கரகத்தை, நீ குர்ஆனை ஓதல, நீ குர்ஆனை தொடர்ந்து பார்க்கலையா? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் உனக்கு தெரியாதா? என்ன சொல்லியிருக்கிறான் ரப்பு? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ ரசூலிக்கும், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை அழைத்தால் உடனே நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு ஓடோடி வந்து ரசூலுல்லாஹ்க்கு பதில் கொடுக்கணும் அல்லாஹ் சொன்னானே, அது நீ பார்க்கலையாப்பான்னு சொன்னாங்க. அப்ப நம்ம தொழுகும் போதா இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடும் போதா இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நம்மை கூப்பிட்டு விட்டால் உடனே என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும். அப்படி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு பதில் கொடுக்கறேன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், மிகப்பெரிய நஷ்டபரை ஆயிடுவாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை யார் மறுக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய காஃபிர் என்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இறை மறுப்பாளராக ரசூலுல்லாஹ் மறுத்தவர்களுடைய பட்டியல் சேர்க்கப்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, துவாவினுடைய ஒழுங்குமுறையில அல்லாஹ் அதிகம் புகழணும், அல்லாஹ்வை அதிகம் புகழணுங்கிற செய்தியை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி தர்றாங்க. அந்த சஹாபி இப்படி ஒரு சொல்லி தராங்க, குர்ஆனிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூரா உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதை நான் சொல்லித்தரவான்னு கேட்கும் போது இந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லுதா, நீங்க சொல்லித்தாங்க, யார சொல்லுதா, இந்த பிரம்மாண்டமான சூறாவை சொல்லித்தாங்க. அப்படிப்பட்ட சூரா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சூரா. அந்த சூரா ஓதாம நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தொழுகையை நிறைவு செய்ய மாட்டோம். அந்த சூரா ஓதாம என்ன செய்ய மாட்டோம்? குர்ஆனுடைய துவக்கத்தை ஆரம்பிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சூரா சூரத்துல் ஃபாத்திஹா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்கக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் குர்ஆனிலேயே மிக பிரம்மாண்டமான சூரா என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, இந்த சூராவை போல தௌராத்ல கிடையாது, ஜபூர்ல கிடையாது, இன்ஜீல்ல கிடையாது, வேற எந்த சூஃபுகளையும் எந்த ஏடுகளையும் அல்லாஹ் கொடுக்கல. நமக்கு மட்டுமே, இந்த உம்மத்தி முஹம்மதியாவாக நமக்கு மட்டுமே அல்லாஹ் ஸ்பெஷலா கொடுக்கப்பட்ட அந்த சூரா பிரம்மாண்டமான சூரா என்று சொன்னாங்க. அப்படி சூராவினுடைய துவக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் புகழ்வது என்பது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான செய்தி. இப்ப நம்மளையே நம்ம ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல பரீட்சையில பாஸ் ஆகிக்கணும், என்ன செய்வோம்? நல்லா படிச்சு பாஸ் ஆகிட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா கங்க்ராச்சுலேஷன், அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில பறக்க செய்வான், மேலும் மேலும் உயர்ன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி நாம அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாமளே சந்தோஷப்படும் போது அல்லாஹ்வுடைய படைப்பை நம்ம படைச்ச ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எப்படி சந்தோஷப்படுறான்? என்னுடைய அடியாரை நீ புகழ்வதை நான் சந்தோஷப்படுறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி அல்லாஹ் சந்தோஷப்பட்டுதான் சொன்னா நம்ம கேட்கறது எல்லாத்தையும் அல்லாஹ் தந்துருவான். அதுக்கு தான் நம்ம பாடுபட வேண்டும். அல்லாஹ் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அந்த வழிமுறையை நாம் சரியான முறையில் பின்பற்றணும்னு சொன்னா நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவான். அப்படி ஒரு நாள் ஒரு சஹாபி, கிராமத்து சஹாபி ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு தாய்மாரை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த விஷயத்தை நீங்க உங்களுடைய மூத்து வரைக்கும் மறக்காம கேளுங்க. அது மூத்து வரையும் அந்த மறக்காம அமல் செய்யுங்க. அப்படி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி தர்றேன். எல்லோரும் பொதுவான செய்தி, நம்முடைய வாழ்க்கையில இது அனுதினமும் ஓத வேண்டிய செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கிராமத்து சஹாபி வர்றாங்க. கிராமத்து சஹாபி என்று சொன்னாலே ஒரு விதமான நெகிழித்தனமா இருப்பாங்க. இப்படிதான் நடக்கணும்னு தெரியாது. இப்ப நம்ம ஒரு சபைக்கு போறோம்னு சொன்னா இந்த சபையினுடைய நாகரிகத்தை பேணுவோம்.
இந்த சபைக்கு இப்படி தொழுக போறோமா, அழகான முறையில் ஒளி செஞ்சுட்டு நல்ல முறையில அழகான ஆடை உடுத்திக்கிட்டு இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இதே போல ஒரு மற்ற சபைக்கு போறோம், நிகா மஜ்லிஸுக்கு போறோமா, இல்ல மூத்தூருக்கு போறோமா, யார் யார் எந்தெந்த இடத்துக்கு போறோமோ சபையினுடைய நாகரிகத்தை பொறுத்து நம்முடைய ஆடையை நம்முடைய பழக்க வழக்கத்தை மாத்திக்கிடுவோம். ஆனால் கிராமத்துல உள்ள அந்த சஹாபிகளுக்கு என்ன செய்யாது, கிராமவாசி சஹாபிகளுக்கு இப்படிதான் ஒரு வாழணும் ஒரு ஒழுங்குமுறை கிடையாது. திடீர்னு ரசூலுல்லாஹ் திட்டுற மாதிரி பேசுவாங்க. யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் யாராவது பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? எந்த சஹாபாக்களா கூப்பிடுவாங்களா? ஆனா திடீர்னு கிராமத்துல யா முஹம்மத், முகமது நல்லா இருக்கீங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு திடீர்னு கேட்பாங்க. இருக்கிற சஹாபா என்னடா இப்படி பேசுறாங்க, திடீர்னு காட்டாவனா இருக்கிறான் அப்படி நம்மளே சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த கிராமத்து சஹாபா அப்படிதான் நடந்துக்கிடுவாங்க. அப்படி ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து யா ரசூலுல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கைருக்கு சொந்தக்கார ஒரு சிறப்பை எனக்கு சொல்லி தாருங்க, அதை செஞ்சா என்னுடைய வாழ்க்கை சிறப்பாயிரும் அப்படி சொல்லி தரும் போது ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இந்த 4 கலிமாக்களை 4 தஸ்பீஹ்களை உங்களுடைய மூத்து வரை நீங்க ஓதிக்கொண்டே இருங்க என்று சொன்ன மாத்திரத்துல அந்த சஹாபி என்ன செய்றாங்க, ரொம்ப சந்தோஷமா விரல் விட்டு எண்ணிக்கிட்டே போறாங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று அந்த சஹாபி சொல்லிக்கிட்டே போறாங்க. சொல்லி கொஞ்ச நேரம் தூரம் போனோம்னு திருப்பி அதே மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வலிஹாதா இல்லா, இந்த 4 விஷயமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானதா விட இருக்கு, எனக்கு ஒண்ணுமே சொல்லி தரலையே, அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க அல்லாஹ்வை தான புகழ சொல்லி தந்திருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுக்கு தான் உரித்தானது, வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு சொந்தம் சொல்றீங்க, வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க, வல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியன்னு சொன்னீங்களே, இதுல எனக்கு என்ன இருக்கு என்று ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு அப்பாவித்தனமா கேட்கிறாங்க. அல்லாஹ் புகழ்ந்தா என்ன கிடைக்கும், எல்லாமே நமக்கு கிடைச்சி போகும்ல. அப்ப உடனே சஹாபா அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் உட்காருங்க உட்காருன்னு உட்கார வச்சு திருப்பி அந்த கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்த? சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது அல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து சொல்றான், அது சதகத்தை நீ உண்மையை சொல்லிட்டப்பான்னு அல்லாஹ் சொல்றான். வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொந்தமானது அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல உட்கார்ந்து அல்லாஹ் சொன்னா, அது சதகத்தை நீ உண்மையை சொல்லிட்டப்பான்னு சொன்னான். வலா இலாஹ இல்லல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்ல என்று நீ சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து சொல்றான், அது சதகத்தை நீ உண்மையை சொல்லிட்டப்பான்னு சொல்றான். வல்லாஹு அக்பர் அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று சொல்லும் பொழுது அப்பையும் அல்லாஹ் சொல்றான், அது சதகத்தை நீ சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் 4 முறை பதில் சொல்றான். நீ உண்மையை சொல்லிட்ட, நீ உண்மையை சொல்லிட்ட, நீ நிச்சயமா சத்தியமா உண்மையை சொல்லிட்ட என்று 4 முறை நமக்கு பதில் சொல்லும் பொழுது நீ திரும்பி அப்ப என்ன தெரியுமா செய்யணும்? அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சு, நான் சின்ன பிள்ளையிலிருந்து இன்றைய காலம் வரை என்னுடைய மூத்து வரை செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிரு என்று நீ அடுத்ததா சொல்லு. அப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அது பாவத்தை நிச்சயமா நான் பாவத்தை மன்னிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ், நான் அப்படியே செஞ்சுட்டேன், நீ என்ன கேட்டியோ நான் அப்படியே உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நீ திரும்பி கேளு, அல்லாஹ் மர்ஹம்னி அல்லாஹ் மர்ஹம்னி, யா அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டிரியா அல்லாஹ், ஒட்டுமொத்த எல்லாருக்கும் இரக்கத்தை காட்டிரியா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது வாரி வழங்கிறியா அல்லாஹ், எல்லோரும் உன்னுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரங்கள் ஆக்கிறியா அல்லாஹ் என்று நீ கேளு. அப்ப பக்கத்துல உட்கார்ந்து ரப்பு சொல்றான், கது பாழ்த்த, நீ கேட்கிறத கொடுத்துற வச்சுக்கோன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அக்பர். திருப்பி நீ இன்னொன்னு கேளு, வருசுகுனி, யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்துல பரக்கத்து செய்யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய தொழில்துறையில பரக்கத்து செய்யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்துல பரக்கத்து செய்யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்துல பரக்கத்து செய்யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய செல்வத்துல பரக்கத்து செய்யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய குழந்தைகள்ல, என்னுடைய வாரிசுகள்ல எல்லாத்திலையும் பரக்கத்து செய்யா அல்லாஹ் என்று நீ கேளு. வருசுகுனி என்று நீ
கேளு, அது வாழ்த்த நான் உனக்கு அப்படியே கொடுக்குறேன், உனக்கு அப்படியே செய்யறேன்னு அல்லாஹ் சொல்றானே, இதை விட உனக்கு என்னப்பா வேணும்? நீ அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் பதில் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் பதில் சொல்றான், வலா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் பதில் சொல்றான், வல்லாஹு அக்பர் அது சதகத நீ உண்மையை சொல்லிட்டே என்று அல்லாஹ் நமக்கு 4 முறை பதில் சொல்றான். அதோடு மட்டுமில்ல, நீங்க அதோட விட்டுறாத, திருப்பி ரப்பிட்ட புடிச்சு கேளு. உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ரப்பு, உன் கூட இருக்கிற ரப்பு, அப்ப அல்லாஹ் விட்டுறாத. அப்படி என்ன கேட்கணும்? வரஹம்னி எனக்கு இரக்கம் காட்டிறியா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு கொடுத்திரியா அல்லாஹ், அல்லாஹ் மக்ஃபிர்லி என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ் ரிஸ்குனி உன்னுடைய ரிஸ்கை எங்கள் மீது வாரி வழங்கிறியா அல்லாஹ், நீ எதுவெல்லாம் ரிஸ்க் என்று எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறியோ அப்படிப்பட்ட எல்லா ரிஸ்கையும் கொடுத்திரியா அல்லாஹ், பொருளாதாரத்தை கொடுத்திரியா அல்லாஹ், செல்வ செழிப்பை கொடுத்திரியா அல்லாஹ், உங்களுடைய குடும்பத்துல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், உங்களுடைய குழந்தை பாக்கியத்துல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு சாலிஹான வாரிசுகளை கொடுத்திரியா அல்லாஹ், இந்த சாலிஹான வாரிசுகளை நல்ல முறையில் தீன் இஸ்லாத்தின் முறைப்படி வளர்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுயா அல்லாஹ் என்ற இவ்வளவையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தையை அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி கொடுத்திருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட இந்த துஆவை நீ கேளு, அல்லாஹ் உனக்கு மீண்டும் 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 தந்து கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்துல அந்த சஹாபிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. திரும்ப என்ன செய்றாங்க அந்த சஹாபி? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மக்ஃபிர்லி அல்லாஹ் வர்ஹம்னி அல்லாஹ் வர்ஸுக்னி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹ் வர்ஹம்னி அல்லாஹ் மக்ஃபிர்லி அல்லாஹ் வர்ஸுக்னி என்ற அந்த சஹாபி மாறி மாறி ரொட்டேஷன் என்ன செய்றாங்க? சர்க்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே போறாங்க, சந்தோஷமா குதிச்சு குதிச்சு சந்தோஷமா சொல்லிக்கிட்டே போறாங்க. இதை பார்த்த ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியினுடைய பார்வை, தன்னுடைய பார்வை இந்த சஹாபி போய் முடிகிறவரை என்ன செய்யறாங்க? இந்த சஹாபியோட சந்தோஷத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. அல்லாஹ் அக்பர். பாருங்க பாருங்க, எந்த சந்தோஷமா போறாரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கி கொள்கிறாரு. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு செய்திய சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க என்ற அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த சஹாபியினுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மூத்து வரையும் மறக்காம இதை சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹு மக்ஃபிர்லி அல்லாஹ் மர்ஹம்னி அல்லாஹ் மர்ஸுக்னி என்று நாம் கேட்கக்கூடிய இந்த துஆ இருக்கு. ரப்பு பதிலளித்து கொண்டே இருக்கிறான். நீங்க வேற என்ன துஆ கேட்கறீங்களோ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அது அல்லாஹ் எந்த மாற்று கருத்தையும் செய்ய மாட்டான். என்னுடைய ஹபீப் சொல்லிட்டாங்களா, அது நிச்சயம் தருவேன். நம்ம கேட்கறது வேற எது கேட்டாலும் அது கொடுக்கறது கொடுக்காது, அது ரப்புடைய பிரச்சனை, அது ரப்புடைய கலாச்சாரத்துல இருக்குது, அது அவனுடைய இருக்கும். ஆனால் இந்த வார்த்தையை, இந்த கலிமாக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த கலிமாக்களை கேட்டு நாம் துஆ செய்யணும் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் எந்த ஒரு மறுப்பும் தெரிய மாட்டான், எந்த ஒரு ரத்து கொடுக்க மாட்டான். நம்முடைய எல்லாத்தையும் அல்லாஹ் பதில் செய்வான், பதில் கொடுப்பான், நிறைவேற்றி தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான துஆவை நம்முடைய மூத்து வரையும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நான் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும், நம்ம மனைவிக்கு சொல்லி தரணும், நம்முடைய கனவுக்கு சொல்லி தரணும், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு சொல்லித்தாங்க. இது ஒரு பெரிய கஷ்டமான துவாக்கள் இல்லையே, இது நமக்கு பெரிய ஆக தூரமான ஒரு துவா இல்ல. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹ் மக்ஃபிர்லி அல்லாஹ் மர்ஹம்னி அல்லாஹ் ரிஸ்குனி. இந்த துஆவை நீங்களுடைய மூத்து வரை கேளுங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டீங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான துஆவை நம்முடைய வாழ்க்கையிலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவோ பேசணும், கேட்டோம், சொன்னோம், இந்த பள்ளிவாசலை தாண்டோட முடிஞ்சதா இருக்கக்கூடாது. நம்முடைய மூத்து வரை வாழ்வியலாக அந்த வாழ்க்கையில
செய்யணும்? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கையை, சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால்தான் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்து சர்டிபிகேட்டை நாம் பெற முடியும். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த வாக்கியம் பெற்றவர் அல்லாஹ் நம்மை உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. நாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அந்த பாக்கியமான விஷயங்களை நம்முடைய மூத்து வரையும் முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பிறை 17 இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாள். இஸ்லாம் வாழ்வா சாவா என்ற ஒரு நிர்கத்தியா நிலையை கொண்ட ஒரு நாள் பத்ர் போர். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ரமலானுடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான போர் பிறை 17. நாளைய தினம் சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டு வயிற்றுல ஒண்ணுமில்லாத நிலையில், வாயில தண்ணி ஊற மாட்டேங்குது, வயிற்றுல தண்ணி இல்ல, உடல் சோர்வான நிலையிலும் கூட ரப்புக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி போர் புரிகிறாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அப்படிப்பட்ட பத்ர் போர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அவங்க சஹாபாக்களுக்காக வேண்டி நம்முடைய பள்ளியில் என்ன செய்வோம்? தராவி தொழுது விட்டு யாசின் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அந்த சபையில் முழுமையான முறையில் கலந்து கொண்டு எல்லா அமல்களிலும் போட்டி போட்டு செய்யக்கூடிய நன்மையான அந்த அமல்களுக்கு சொந்தக்கால நம்மை ஆக்கியல் புரிவானாக. எல்லாம் நல்ல புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்மார்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தா அன்னைக்கு பயான்ல இருந்து கேள்வி கேட்டா நாங்க இப்ப கேள்விக்கு உண்டான பதில் சொல்லிடுவோம். நீங்க என்னைக்குள்ளாத கேள்வியில எங்களை கேட்டீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சொன்ன இந்த சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மக்ஃபிர்லி அல்லாஹ் மர்ஹம்னி அல்லாஹ் மர்ஸுகுனி, இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் மூத்து வரை மறக்காம சொல்லிக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் நல்லது புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.